إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد அளவற்ற அருளாளன் வசீலா பேரன்புடனாக எல்லாம் வல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் நேருடன் வந்த நல்லவர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணையரின் மீதும் என்றென்றோ நிலவற்றமாக பெற்ற அத்தனையோடு செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கொள்வதற்கு அப்பாவோடு போலனைத்து பொருட்டாக்கியவனாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமின் 4581வது ஹதீஸை செய்யப்படுகிறது. إنما مثلي ومثل أمتي كمثل رجل استوقد نارا. எனது நிலையும் எனது சமுதாயத்தின் நிலையும் ஒரு மனிதரை போன்றிருக்கின்றது. இஸ்தௌகத நாரா, அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தீ மூட்டுகிறார். فجعلت الدواب والفراش يقعن فيه. அந்த தீயிலே விட்டில் பூச்சிகள் போன்ற விட்டில் பூச்சிகளும் இந்த பூச்சிகளும் அந்த தீயிலே வந்து விழுகின்றன. فأنا آخذ بحجزكم وأنتم تحكمون فيه. அதுபோல நீங்களும் நரகத்தில் போய் விழுகின்றீர்கள், நானோ உங்களை இடுப்புகளை பிடித்து அதிலிருந்து பாதுகாப்பவனாக இருக்கின்றேன். என்னை நீங்கள் அதில் போய் விடுகின்றீர்கள். எப்படி விட்டில் பூச்சிகளை நாம் கூற வளர்க்கும் போது எவ்வளவுதான் நாம் விரட்டினாலும் சில பூச்சிகள் நம்மை அறியாமல் நமக்கு தெரியாமலோ அல்லது தெரிந்தோ அந்த தீயில் போய் விழுந்து தங்களுடைய வாழ்நாளை கொடுத்து கொள்வதை பார்க்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இதுபோல விட்டு பூச்சிகளை போட்டு இந்த மனிதர்கள் எல்லாம் நரகத்தில் போய் விடுவதை பார்க்கின்றேன். அவர்களை நான் இடுப்பை பிடித்து இழுக்கின்றேன். அதையும் மீறி சில மனிதர்கள் நரகத்தில் போய் விடுகின்றார்கள் என்று ஏக்கத்தோடு கவலையோடு சொல்கின்றார்கள். அதுபோல இன்னொரு ஹதீஸ் அதே முஸ்லிமிலே 4588வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எனக்கும் என்னை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பியுள்ளானோ அதற்கும் எடுத்துக்காட்டாக என்பது ஒரு மனிதரை போன்றிருக்கிறது. அவர் தன் சமுதாயத்திற்கு சென்று, என் சமுதாயமே, உங்களை தாக்குவதற்காக ஒரு பெரும்படை காத்துக் கொண்டிருக்கிறது. அது எந்த நேரத்திலும் உங்களை தாக்கலாம், நான் கண்ணால் பார்க்கிறேன். எனவே அதிலிருந்து நீங்கள் அவர்களை எதிர்கொள்ள முடியாது, அந்த பெரும்படையை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. எனவே நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று என்னை அறியாமல் நிர்வாணமாக சொல்றாங்க. நிர்வாணமாக நான் ஓடி வந்து இந்த சமுதாயத்தினர் அந்த பெரும் படையை கொண்டு தோற்கடிக்கப்படலாம், கொலை செய்யப்படலாம், வீழ்த்தப்படலாம் என்கின்ற கவலையோடு நான் நிர்மலமாக ஆடை அணியாமல் ஓடி வந்த அந்த கவலையோடு அவர்களை நான் பாதுகாப்பதற்காக சொல்கின்றேன். ஆனால் அந்த சமூகத்தில் உள்ள ஒரு பிரிவினர் மட்டும் கீழ்ப்படிந்து அவர் அந்த மனிதரை போல் ஒரு மனிதர் சொல்கிறார், இது போன்று உங்களை பெரும் படை தாக்க வருகிறது என்று. அதுபோல் நானும் சொல்கின்றேன், அந்த மனிதருக்கு எப்படி கீழ்ப்படிந்து தங்களை இரவோடு இரவாக அவர்களுடன் நடந்து அவர்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொண்டார்களோ
இந்த இரண்டு ஹதீஸ்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையிலே சூரத் தௌபாவுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடமிருந்தே உங்களுக்காக ஒரு தூதர் வந்திருக்கிறார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது, அவருக்கு பாரமாகவும் இருக்கிறது. உங்கள் மீது அதிகமாக அக்கறை செலுத்துகின்றார், அவர் இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலாவும் இதற்காக இந்த சான்று சொல்வது போல, சாட்சி சொல்வது போல, இதற்கு உதாரணம் சொல்வது போல அல்லாஹ் தஆலாவும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது, நம்முடைய சமுதாயத்தின் மீது எந்த அளவிற்கு அக்கறையும் பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் கொண்டார்கள் என்பது அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்றார். இதை உணர்ந்ததுதான் சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்காக உழைத்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு உழைத்திருக்கின்றார்கள், கஷ்டப்படுபவர்களுக்காக உழைத்திருக்கின்றார்கள். இன்னும் யாரெல்லாம் விருந்தினரானவர்கள் அவர்கள் அழைத்து வந்து விருந்து கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்று பாசம் ஒவ்வொரு மனிதன் மீது அவர்கள் இறக்க குணம் கொண்டவராக இயற்கையாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த குணத்தை வழங்கியிருந்தார். அவர்கள் நபியாக்கப்பட்டதிலிருந்தும் சரி, நபியாக வருவதற்கு முன்பாகவும் சரி, இந்த மக்கள் மீது கரிசனம் கொண்டு இரக்கம் கொண்டு யாரும் இந்த தவறிலும் விடக்கூடாது, தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபியாக ஆக்கப்பட்டதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா எப்படி அந்த தவறை திருத்த சொல்கிறார், எப்படி அதற்கு பரிகாரம் சொல்ல செய்கிறார் என்பதை அந்த மக்களுக்கு விளக்குகிறார்கள். அந்த மாதிரியான கஷ்டப்படுகின்றவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கின்றவர்கள் அந்த மக்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இதுபோன்ற ஒரு மனிதரை நாம் பார்த்ததில்லையே என்கின்ற அளவில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டார். சென்ற வாரம் சும்மா நாம் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு அன்பு மற்றும் நேசமும் கொண்டார்கள் சஹாபாக்கள் என்பதற்காக ஒரு 2 செய்திகளை நாம் சொன்னோம். அதுபோல கூடுதலாக இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, உஹது போர்க்களத்துல சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் இந்த 2 சஹாபாக்களையும் தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க. அதாவது முதல்ல ஆரம்பத்துல உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் அந்த வெற்றியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையின் மீது அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஒரு படைய பாதுகாப்புகள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் செத்துக்கள் விழுந்தால் வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த கட்டளையில் மீறி முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடுவதாக அந்த கிடைக்கக்கூடிய தர்மத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக அந்த மலையில் முற்றில் இருந்த படைகள் சிதறடிக்கப்பட்டவர்களாக ஓடி வந்தார்கள். அதனால் வேறொரு வழியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக ஆகாமல் இருந்தார். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக எதிரி படைகள் இருந்தார். அவருடைய படையை கொண்டு அந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லவா தேவைகள் அவர்கள் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டாலே போதும் அவர்கள் அந்த நேரத்திலே கொலை செய்வதற்காக கண்டனம் கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் அதற்காக மிகப்பெரிய பரிசுகளை எல்லாம் அந்த மக்கத்து காஃபிர்கள் அறிவித்திருந்தார்கள். முகமதை கொண்டு விட்டால் எனக்கு இந்த மாதிரியான பரிசுகள் எல்லாம் கிடைக்கும் இந்த ஆர்வத்தில் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் அழைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்சாரி தோழர்கள் ஒரு 7 நபர்கள், அதுபோல முஹாஜிர்கள் சொன்ன 2 நபர்கள் தான். நிறைய சஹாபாக்கள் அம்மோடிகள் ஓடிட்டாங்க அந்த கலவரத்தில். 2 சஹாபாக்கள் சஅத் பின் அபீ வக்காஸ், இன்னொருவர் தல்ஹா பின் உபைதுல்லாஹ். இந்த 2 நபர்கள் அவர்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்களை புகழ்ந்திருக்கிறார். நாம் இதை என்ன பார்க்கணும்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதித்து முன்வந்தார்கள் சஹாபாக்கள். இதுபோல இன்னொரு விஷயம் அதையும் ஒப்புக்கொள்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அதாவது அங்கேயும் அங்கேயும் பரபரப்பா ஓடக்கூடிய இடத்துல அவர்களும் அந்த இடத்துல வர்றாங்க. அவர்கள் வந்து அதுபோல வில்லை கொண்டு அம்பி அவர்கள் ரொம்ப திறமையானவர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களிடம் இருந்த வில்லை கொண்டு ஒவ்வொரு எதிரிகளாக பார்த்து இங்கிருந்து பார்த்து குறிப்பார்த்து அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வரைந்திருந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் 2 அல்லது 3 வில்லுகள் ஒடிந்தே விட்டன. அதற்கு அம்பே உடைந்து விட்டது. ஆனாலும் அங்க போகக்கூடிய வர்த்தகர்கள் எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் கொடுங்க, அவர் அம்பையர் தர்மசாலி அவருடைய கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா அந்த அபூ தல்ஹாவுடைய பின்னாடி அப்படி எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கின்ற பொழுது இவங்க தடுப்பாங்க. அபூ தல்ஹா எப்படி தடுப்பாங்கன்னா தன்னிடம் இருந்த ஒரு தோளாலான கேடயத்தை கொண்டு தடுப்பார்கள். தங்களுடைய நெஞ்சு பகுதியை எதிரிகளிடம் காண்பித்து யார் சொல்றா நீங்க பின்னாடி நின்றுங்க, எதிரி அடிக்கக்கூடிய அம்பு வயது என் மீது பட்டால் நான் ஷஹீதாகி கொள்கிறேன், நீங்க எங்களுக்கு உயிரோட வேணும், எங்களுடைய சமுதாயத்துக்கு உயிரோட வேணும் என்கின்ற அளவிற்குத்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொண்டார். இந்த 2 சம்பவங்களும் அவர் எந்த அளவிற்கு அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள் என்பதும் ஆரம்பத்தில் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்தின் மீது அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டார்கள் என்பதற்கும் எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது மிகவும் கவலைப்பட்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக இந்த மனிதர்கள் எப்படியாவது சொர்க்கத்துக்கு சென்று விட வேண்டுமே என்கின்ற ஆழ்ந்த கவலை கொண்டவர்களாக எப்ப பார்த்தாலும் மாற்றப்படுகிறது செஞ்சு கொண்டே இருந்தார். அது அல்லாஹ் சொல்றாங்க அல்லக்க பாசல் நஃப்ஸக அல்லாஹ் எப்பூரும் முஃமினீன், அவங்க நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களா என்று சூரத்துல் ஷுஆரா 26வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னொரு சொல்லுகின்ற பொழுது فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ, இந்த இறைச்செய்தியை இவர்கள் நம்பாமல் போனால் உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் கவலை கொண்டார் இந்த சமுதாயத்தின் மீது. இதையெல்லாம் அந்த சஹாபாக்கள் உணர்ந்ததால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதீத அன்பையும் அவர்கள் மீது பாசத்தையும் கொண்டார்கள். ஈமான் ஒரு பகுதியில் பெருமாள் இதையெல்லாம் உணர்ந்த அந்த சஹாபா பெருமக்கள் நடந்து கொண்டார்கள். ஆனா அவங்க இறந்ததற்கு பின்னாடி நம்ம சமுதாயத்தில் இருந்த மாதிரி எந்த ஒரு சஹாபியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல போய் எந்த ஒரு புகழும் எந்த ஒரு புகழ்வானையும் பாடவில்லை. நாம என்ன விளக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை கொள்வதற்கும் அவர்கள் மீது நேசம் கொள்வதற்கும் நம்மை விட தகுதி வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவங்களை கண்ணால பார்த்துட்டாங்க, தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வே அவர்களை போட்டு போகிறான். அவர்களால் சொத்தம் சொல்றாங்க சஹாபாக்கள் 11 அக்கபால கலந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் கண்ணால் பார்த்த அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள் என்பதை கூட நம்பாமல் இருந்த அதீத அன்பில் அந்த சஹாபா பெருமக்கள்
எப்பொழுது இருந்து விலகின்றோமோ அல்லது விலக்குமாறு நம்ம சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஈமானுக்கு ஒரு சுவை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த சஹாபாக்களை மீறி யாரும் வந்து அவங்க மேல அன்பு செலுத்த முடியாது. இறக்கும் தருவாயில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியை நான் உலகத்தை பார்த்ததே இல்லை. எப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் நான் இஸ்லாத்துக்கு நுழைந்தேனோ எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அதற்கு முன்பாக நான் எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற கண்ணனம் கட்டிக் கொண்டிருந்தேன். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவரை நான் முழுவதுமாக கண்ணாக பார்க்கிறார். அவ்வளோ அதை பார்ப்பது கூட ஒரு கூச்சமாக இருந்தார். கூச்சம்னா வெட்கத்தை இல்லை, அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த அளவுக்கு நேசம் கொண்டார்கள். அப்ப இந்த மாதிரியான சஹாபாக்கள் இருந்தவர்கள் வருடத்துக்கு ஒருவர் எங்கேயாவது கவிதை படிச்சிருக்கீங்க கேட்டு போமா, கோல்வாரி பாடுவதாக எங்கேயாவது ஒரு ஹதீஸ் கேட்டு போமா சொல்லுவாங்க. சில சஹாபாக்களை கூட்டு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு கவிதை பாடுறாங்க பார்க்கல. வெறும் சஹாபாக்களை எல்லாம் கூட்டு வச்சு கவிதை பாடக்கூடியவர்களாம் கூட்டி வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நீங்க எதிரிகளை நீங்க வந்து இது பண்ணி பாருங்க, அவங்க வீழ்த்த மாதிரி பாடுங்க, அவங்க ஏசுற மாதிரி பாடுங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சஹாபாக்கள் எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதரின் மீதும் அல்லாஹ்வுடைய தோழர்கள் மீதும் கவிதை பாடி வழங்கினார்களோ அவர்கள் இறந்ததற்கு அப்புறம் இது போன்று படித்தார்களா கேட்டுக்கலாம். இதை ஒரு நன்மையாக கருதினார்களா? இதை ஒரு மார்க்க சடங்காக மார்க்க கடமையாக கருதினார்களா? இப்படி பாடினா நன்மை இருக்குது, நம்ம அதைத்தான் கேட்கிறோம். பாடிவிட்டலாம். அல்லாஹ் சொல்லும்போது கவிதை அவருக்கு தேவையில்லை, கவிதை கற்றுக்கொண்டுதான் அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது வமா அன்னம்னா சூரத்துல் யாஸின் அல்லாஹ் சொல்றான், வமா அன்னம்னா வமா யத்தகி லஹு இன்ஹுவ இல்லா திக்ரு குர்ஆன் முபீன். இந்த குர்ஆன் உங்களுக்கு நினைவூட்டுதல், அறிவுரையாக இருக்கிறது, நேர்வழியை காமிக்கிறது. இது கவிதை கிடையாது இந்த குர்ஆன். இந்த அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப கவிதை என்பது ஒரு புகழ்பானை பாடுவது என்பது மார்க்கத்தில் எந்த வகையிலும் அது ஒரு கடமையாக இல்லவே இல்லை, அதற்கு எந்த வகை நன்மையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடுமையாக கண்டிக்கிறாங்க. தெரியுமா, நம்ம துவா செய்யறோம்ல, அடிக்கோடியில் சிலவங்க துவா செய்வாங்க, கேட்கறத பார்க்கிறோம். அடிக்கோடியில் துவக்கலாம் வர்றது பார்க்கலாம், பேஸ்புக்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும். இதை அல்லாஹ்வின் தூதர் கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கோடியில் கேட்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க. இப்படிலாம் செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன மனசுல பிடிக்குன்னு அதை அந்த நேரத்தில் கேளுங்க. அல்லாஹ் கேட்காம வேற கேட்க போறீங்க, நானே கேட்கிறேன். நானே ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லாஹ் தௌபா செய்யறேன், பாவத்தை கேட்கிறேன், அவனை தான் நான் கேட்கிறோம் என்று அந்த புகழ், அதாவது அடிக்கோடியில் பேசுவதை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்கன்னா, நீ அங்க உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையதுல் அன்பியா இருக்கீங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும் யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைக்கும் இருக்கீங்க, புகழ் மேல சொல்லவா செய்யறீங்களா? அப்ப இதெல்லாம் கற்றுத்தந்தது யார்? அப்படி கற்றுத்தந்ததால் நாம் அதை மாற்றமாக இருந்து கொள்ள முடியுமா? அது மாற்றமாக சொல்வதனால் நமக்கு கூலி இருக்கிறதா? கூலியும் இல்லை, மார்க்கமும் இல்லை. சொல்ல போனால் இதை செய்வதனால் தண்டனை தான் இருக்கிறது, நாளை அல்லாஹ்விடத்தில் கேள்விதான் இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் தப்ப முடியாது என்பதை நாம் உள்வாங்கினால்தான் இதிலிருந்து விலகி இருக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற காரியங்கள்